மீனா ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சுட்டு இப்படின்னு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டீ குடிக்கலான்னு வராங்க. பார்த்தா கோமதி நின்றுருக்காங்க. "அத்தை என்னங்க அத்தை நீங்க இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? வாங்க வாங்க ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்." "பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பர்மிஷன் போட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் போட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பக்கத்தில ஒரு நல்ல டீ ஷாப் இருக்கு. அங்க போய் உட்காந்து பேசிருவோமா அத்த அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. பக்கத்தில கோயில் இருக்காங்க. போலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு போறாங்க. "என்னாச்சுங்க அத்தை? ஏதாவது பிரச்சனையா? மாமாக்கு இது ஏதாவது சொல்லிட்டாரா? என்னாச்சுங்க அத்தை? சொல்லுங்க அத்தை." அப்படின்னு சொல்றாங்க. "இருடி இருடி இவ்வளோ பதட்டமெல்லாம் பட வேண்டாம். என் மனசுக்குள்ள பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அத கேட்டு பெரிய சந்தேகமா இருக்கு. அத கேட்கலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "எதா இருந்தாலும் நீங்க ஃபோன்லயே கேட்டுக்கலாமாங்க அத்த?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி நான் இங்க வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுக்கு இல்லங்க அத்த. இங்க வரைக்கும் வந்திருக்கீங்களே, நான் பதறி போயிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நேத்து மயில் வீட்டுக்கு வந்து மயிலோடைய அம்மாவும், எங்க அப்பாவும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சரவணன் வந்துட்டு யார் கூடயும் சுத்திட்டு இருக்கான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டா அதெல்லாம் பத்திலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாதுங்கிற மாரி பேசுறான். என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒரு பக்கம் இருக்க, மயில் அதுக்கப்புறம் தான் வந்தா. வந்தது மட்டும் இல்லாம எதுவும் சண்டை போட வேண்டாம்னு அவங்க அம்மா கூட்டு போனது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு விஷயத்த போறப்ப வந்து அவங்க அம்மாக்காரி சொல்லிட்டு போனா, என் பொண்ண என்ன மாரி கதியில ஆளாக்கிட்டு, இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது சும்மா சொன்ன மாரி தெரியல. அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு மயில் வேற பேசவே விடாம கூட்டி போயிட்டா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கும் மயில் வந்து என்கிட்ட ஏதோ பேச வந்தான்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு கூட்டு வந்தேன். அதுக்கடையில அவங்க அம்மா வந்துட்டாங்க. என்னடி நடக்குது? என்ன விஷயம்? உனக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். இல்லைன்னா நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவும் மாட்ட. மயில பத்தி என்ன விஷயத்த நீ மறைச்சு வச்சிருக்கிற? மயில் என்ன விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருக்கா? என்னாச்சு? அவள பத்தி கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா, எனக்கு என்னமோ வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிற மாரி எனக்கு தோணுது. சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்த அது வந்து நான் சொன்னா கரெக்ட்டா இருக்காது. அதனால தான் மயிலக்காவே அன்னைக்கு சொன்னா கரெக்ட்டா இருக்குன்னு நான் கூட்டு வந்தேன். ஆனா அன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்ல. ஆனா அவிங்க எதுவும் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்கள மீறி நான் எப்படிங்க அத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் சும்மா ஓவரா பண்ணாதடி. ஒழுங்கா சொல்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப நீ சொல்றியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பவும் கேட்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா, மயிலக்கா மாசமா இருக்காங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "என்னடி மீனா சொல்ற?" "ஆமாங்க அத்த. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மறுபடியும் வந்து ட்ராமா பண்றாங்களா அவிங்க?" அப்படின்னு சொல்ல ட்ராமாலாம் பண்ணலங்க அத்த. அவங்கள வந்து செக்கப் பண்ண போறப்ப நான் தான் கூட போயிருந்தேன். கூட போனது மட்டும் இல்லாம வந்துட்டு, நான் வந்துட்டு டாக்டர்ட்ட எல்லாம் கிளியரா கேட்டு தான் வந்தேன். அதனால வந்துட்டு இத நீங்க இந்த தடவ வந்து கண்டிப்பா நம்பலாம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையிலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஆனா வந்துட்டு உண்மையாலும் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயிலக்காலாம் பொய்யெல்லாம் சொல்லல. அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் இதெல்லாம் சென்சேஷனா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரி ஓகே டேட்டும் தள்ளி போச்சுன்னு சொன்னாங்க. சரி டைரக்ட்டா டாக்டரே போய் பார்த்துரலாம்னு சொல்லிட்டு, டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி நான் தான் கூட்டிட்டு போனேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா இன்னொருக்கா வந்து மயிலக்காவ கூட்டு போய் எங்கேயாவது செக் பண்ணி பாருங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்குது என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ சொல்லாட்டி என்ன நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. வீட்டுக்கு அத்தன தடவ அத்த அத்தன்னு வந்தேல்ல சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அத்த மயிலக்கான்னு பேர் எடுத்தாவே நீங்க நீ வந்துட்டு அந்த பேரவே சொல்லாதன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நீங்க எரிஞ்சு விழுந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி விஷயத்த அவங்களே சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அவங்கள கூட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கலான்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அன்னைக்கு பேச முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க அம்மாவும், அப்பாவும் சொல்றது உண்மதான். இங்க சரவணன் மாமா வந்துட்டு ஒரு பொண்ணு கூட பேசிட்டும் பழகிட்டும் தான் இருக்காரு. அன்னைக்கு நான் மாமாகிட்டயே டைரக்ட்டா கேட்டேன். அது வேற யாரும் கிடையாது என் ஃப்ரெண்டு தான். நீ நெனைக்க மாரிலாம் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இருந்தா அப்படிலாம் பார்த்தா தெரியல. மயிலக்காவே 2, 3 தடவ வந்துட்டு மாமா இப்படி அவங்களோட சுத்துறத பார்த்துருக்காங்க. இது வந்து சரியா எனக்கு படலங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமாங்க அத்த என்னன்னு தெரியல. காலேஜ் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாரு. ஆனா என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா இப்போ மயிலக்கா மாசமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் கூட ஆகல. இவங்க வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கொண்டுட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும். வேற பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக தான் டைவர்ஸ் கேட்குறாங்கிற மாரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். சரவணன் மாமாவுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா மாறிரும். இதெல்லாம் எதுவுமே அவர் யோசிக்காம எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "டி இத்தன விஷயம் நடந்திருக்குது. ஏன் மீனா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற நீயி? எனக்கு தலையே சுத்துது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்த நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அத்த. எல்லாம் நல்லபடியா தான் முடியும். ஆனா கொஞ்சம் மாமாட்ட நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்போ அவரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பையன கூடவே கூட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆனா என்கிட்ட பண்ணா எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. அத்த இப்போதைக்கு உங்க மாமாவுக்கு உங்களுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் நீங்க தூரமா வைங்க. இப்போ மாமாவ சண்டை போடுறத விட, இப்போ வந்துட்டு சரவண மாமாவுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க கோமதியும், மீனாவும் பேசிட்டு இருக்கப்ப கரெக்ட்டா மயிலும் மனசே சரியில்லன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரலான்னு வராங்க. கோயிலுக்கு வந்த இடத்துல மீனாவ பார்க்குறாங்க. மீனா வந்துட்டு மயிலாவ பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, "அக்கா இங்க வாங்க அக்கான்னு" கூப்பிடுறாங்க. "நான் எதுக்கு மீனா?" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா வாங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப வந்துட்டு மயில் வரத பார்த்தோன்னே, கோமதி "சரிடி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த ஒரு நிமிஷம் இருங்க அத்த. இன்ன வரைக்கும் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல. நீங்களே உங்க சந்தேகத்துக்கு மயிலக்காட்ட நீங்களே கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுக்கு இவகிட்டலாம் பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "மீனா நான் கிளம்புறேன் மீனா. தேவையில்லாம இங்க தர்ம சங்கடம் ஆகுது. வேண்டாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "மயிலக்கா நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க.
என்னத்த சொல்ல சொல்கிறேங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம், நான் உங்கள்கிட்ட சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா அப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா இது வந்து உங்கள் குழந்தை மட்டும் கிடையாது, வீட்டோட முதல் வாரிசு, அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கே வந்துட்டு பொய் பேசுறதும் மறைக்கிறதும் புதுசான விஷயமா என்ன? சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டாத விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாளுங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாதுங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு, முழுக்க முழுக்க தப்புங்கிறது நான் உணர்ந்துட்டேன். ஆனால் என்ன, என்னை வந்து நான் இப்போ வந்து தப்பு உணர்ந்தாலும் வந்துட்டு என்னைய ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இங்கே யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களையெல்லாம் நான் யாரையும் குறை சொல்கிற ஐடியாவிலேயும் இல்லை. நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் மட்டும் கிடையாது, என் குடும்பமே சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் உனக்கு எல்லாமே புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை திரும்பவும் வந்து அதை பற்றி நான் பேச விரும்பலைங்க அத்தை. ஆனால் வந்துட்டு நான் வந்து நம்ம குழந்தைய வந்து வயித்துல சுமந்துட்டு இருக்கேன், நம்ம வீட்டு வாரிசை. அதை வந்து யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ மாமாகிட்ட சொன்னப்போ ஏற்றுருந்துருக்கணும். அவரே சொல்லிட்டாரு இந்த குழந்தைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் என்ன வந்து நான் சொல்ல முடியும், யார்கிட்ட வந்து நியாயம் கேட்க முடியும்? அதனால தான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மீனாகிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு, அக்கா அதெல்லாம் கட்டுதா, அவர் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாரு, மனசில் வச்செல்லாம் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மீனா, அவரும் வந்து வேற யாரோ வேற வாழ்க்கையை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வேற பொண்ணோட பேசவும் பழகவும் இருக்காரு. நான் பார்த்துட்டேன், நீ பார்த்துட்ட, எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துட்டாங்க, என்ன அத்தை மாமன் தான் என்ன கண்ணாட பார்க்காம இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், கிடைச்சதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இதில் வந்து நான் எதுக்கு குறுக்க வந்து தேவையில்லாம இன்னும் கொட்டையை குழப்பிட்டு இருக்காட்டி, என் தலையெழுத்து என்னவோ அது நடந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடவுள் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு, அந்த குழந்தைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்சு என் குழந்தைய நான் காப்பாற்றிக்குவேன், யாரோடைய தயவும் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இவ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அக்கா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இல்லை நான் கிளம்புறேன் மீனா, தேவையில்லாமல் இதுக்கு அத்தை டென்ஷன் ஆகி திட்டுவாங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், எனக்கும் தேவையில்லாமல் ப்ரெஷர் தான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிற்கவே நிற்காம அப்படியே மயில் கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து கோமதி கேட்குறாங்க, என்னடி இவ்வளோ தூரம் பக்குவமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க அத்தை, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் கிணத்தடியில் நின்றுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் நான் மட்டும் போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த மயிலக்காவை நீங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. ஆனால் அதே வந்து காரணமாக வச்சு இந்நேரம் மயிலக்காவுடைய அம்மாவும் அப்பாவும் இந்நேரம் நம்ம வீட்டவே ரெண்டாக்கியிருப்பாங்க. நாமெல்லாம் இந்நேரம் எல்லாம் உட்காந்து ஜெயிலில் தான் உட்காந்து இருந்திருக்கணும். ஏதோ அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் போய் பார்த்தேன், இதை பார்த்த உங்கள் பையன் என்கிட்ட அவ்வளோ தூரம் வந்துட்டு சண்டை போட்டுருக்காரு. யார் செந்திலா, வேற யார், அவர் தான் எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டார். நான் வந்துட்டு ஒவ்வொன்றும் குடும்பத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் யாருமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்காட்டி கூட பரவாயில்ல, பிரச்சனை எதுவும் வராமல் இருந்தால் எனக்கு அது போதும், எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர, மயிலை மாதிரி வீட்டுக்கு கூட்டி போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல வரலைங்க தப்பு பண்ணிட்டாங்கதா இல்லைன்னு சொல்ல, ஆனால் தப்பை உணர்ந்து இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்க, குழந்தை நம்ம வீட்டு வாரிசு வேற அவங்க வயிற்றில் வளருது, இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானும் யோசிக்கணும்ல, எடுத்தங்க அவுத்துன்னு பண்ண முடியாது, இவங்க பண்ண வேலை இவங்க அம்மா நம்ம குடும்பத்தையே கொண்டுட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சது, இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன முடிவு பண்ண முடியும்? ஏற்கனவே உங்கள் மாமா வந்துட்டு நான் ஏதாவது தனியாக முடிவெடுத்தேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீட்டில் என் தலை உருண்டுட்டு இருக்குது, இதில் இது வேற நான் பண்ணுனா அவ்வளோதான், அவர் தான் சரவணனுக்கு அவர் தானே பொண்ணு பார்த்து வச்சாரு, அவர் பார்த்த பொண்ணு தான் இது, அவர்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் வா, நம்ம கடைக்கு போய் சொல்லிடலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் வரலைங்க நான் வரல, தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனடி வம்பா போச்சு, எல்லா உண்மையும் என்கிட்ட இப்போ வாய்களையே பேசினி இல்லை, வா போய் சொல்லலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா வேண்டாங்க நீங்களே பார்த்து சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்ட்டு மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போங்க, நான் வீட்டுக்கே வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அத்தை வீட்டில் தான் இருக்கிறாங்களா, வாங்க வீட்டுக்கே போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏண்டி இது காதுங்காது வச்ச மாதிரி சொல்லணும், வீட்டில் எல்லாத்துக்கு முன்னாடியே போய் சொல்லிக்கிறது, பார்த்துக்கலாங்க அத்தை, மாமா தனியாக கூட்டு போய் எல்லாம் பேசிக்கலாம் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்துட்டு கோமதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன்ட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.